டெஸ்ட் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்திருக்க 2025 வெளிவந்திருக்க அந்த படத்தோட கதையை தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குமுதா டீச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுத்தர வயதாயிடுச்சு. குழந்தைங்கள்னா அவங்களுக்கு கொல்ல பிரியம். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் இன்னுமே குழந்தை இல்லை. குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்படுவாங்க குமுதா டீச்சரு. குமுதா டீச்சருடைய கணவன் சரவணன். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார். வெளிநாட்டிலலாம் படித்து முடித்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், அறிவாளி. அவர் பூமிக்கடியில் இருக்க தண்ணியிலேருந்து எரிவாயுவை தனியாக பிரித்து, அதாவது பெட்ரோலை பிரித்து எடுக்கலாம், பொதுமக்களுக்கு அது மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய ஆராய்ச்சியை செஞ்சு முடிக்கிறாரு. அதில் சக்ஸஸும் ஆயிட்டாரு சரவணன். அவருடைய உதவியாளர் தான் பரணி. சரவணன் தன்னுடைய ஆராய்ச்சியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். அவருக்கு குழந்தைகள் மீது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மனைவியுடைய அந்த செயற்கை முறை கருத்தரிப்பு செயலுக்கு அவர் அவ்வளவா சப்போர்ட் பண்ணலை. இருந்தாலும் குமுதா எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றே ஆகணும், தான் ஒரு தாயாகணும், அதுதான் தன்னுடைய ஒரே லட்சியம் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. வயசும் ஏறிக்கிட்டே போகிறதுனால இந்த கடைசி முறை செயற்கை முறை கருத்தரிப்பை செஞ்சே ஆகணும் அப்படின்னு குமுதா டீச்சர் நினச்சிட்டாங்க. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அவங்களுக்கு. அவங்களுடைய கணவர் சரவணனுக்கு அந்த தண்ணியிலேருந்து பெட்ரோல் எடுக்கிற ஆராய்ச்சியை செய்கிறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படுது. அந்த ஆராய்ச்சியை செஞ்சு முடித்து சக்ஸஸாக செஞ்சாலுமே அதை பொதுமக்களுக்கு பயன்படுற வழியில் செய்யணும்னா மிகப்பெரிய பணம் தேவைப்படுது. அதுக்கு கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் அவருக்கு தேவை. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவருடைய ஆராய்ச்சிக்கு நல்ல ஒரு பாராட்டுதலை கொடுத்தாலுமே கூட அதுக்கு ஒப்புதல் கொடுத்து கவர்மெண்ட் ஃபண்டு கிடைக்கணும்னா கீழ்நிலையிலேருந்து பல மேலதிகாரிகள் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் தேவைப்படுது நம்ம சரவணனுக்கு. ஸோ சரவணனுக்கும் பணம் தேவைப்படுது, நம்ம குமுதா டீச்சருக்கும் பணம் தேவைப்படுது. இந்த நிலையில் குமுதா டீச்சருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். அவன் மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர், சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட் பிளேயர். அவர் பல வெற்றிகளை பார்த்தவர். ஆனால் வெற்றி உடனே நின்றுடுதா, தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது பப்ளிக்கில் நம்ம அர்ஜுனுக்கு. இப்போ 2 வருஷங்களாக அர்ஜுனால் சரியாக விளையாட முடியாமல் இருக்கிறதுனால கிரிக்கெட் போர்டில் என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனை கூப்பிட்டு நீ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடணும். இப்போ நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் தான் உனக்கு கடைசி மேட்ச்சு. இதில் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாச்சு. இப்போ அர்ஜுன் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளையாடணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறாரு. தன்னுடைய மனைவியான பத்மா கிட்டேயும் சரியாக பேசுறதில்ல, 2வது படிக்கிற சின்ன குழந்தையான ஆதிக்கிட்டேயும் அன்பாக ஆசையாக பேச முடியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் மன உளைச்சலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அர்ஜுன். அர்ஜுனுடைய மனைவியான பத்மா ஒரு காலத்தில் ஃபேமஸான நடிகையாக இருந்தவங்க. அர்ஜுனை திருமணம் செஞ்ச பிறகு நடிக்கிறத கைவிட்டு குடும்பம், குழந்தை, தன்னுடைய மாமனார், வயதான மாமனாரை கவனிச்சுக்கிறது அப்படின்னு குடும்ப தலைவியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே அவங்க நிறைவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் வசதியான குடும்பம். நம்ம குமுதா டீச்சர் வேலை செய்கிற ஸ்கூலில் தான் அர்ஜுனுடைய மகன் ஆதியுமே படிச்சுக்கிட்டு இருக்கான். பையன் துருன்னு நல்லா கிரிக்கெட் விளையாடுவான் ஸ்கூல்லையும். தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டான அர்ஜுனுடைய மகன் ஆதி அப்படிங்கிறதுனால குமுதா டீச்சருக்கு தனி கவனமும் அவன் மீது அன்பும் இருக்குது. இப்படி இருக்கிற தருணத்தில் அப்பா அர்ஜுன் கிட்ட தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த குட்டி பையன் ஆதி. அப்பா, நானுமே உங்கள் கூட கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வரணும், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறத பார்க்கணும், எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுங்க, அப்படி இப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறான். அதனால் கோபம் வந்துடுது அர்ஜுனுக்கு. ஆதியை கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாரு. அந்த சமயத்தில் ஆதியுடைய அம்மா பத்மாவோ வீட்டில் இல்லை. இப்போ அந்த குழந்தை ஆதி என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போனவன் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு நேராக வராமல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோவிலில் போய் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். சரவணன் குடிச்சிட்டு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தார். காரணம் என்னென்னா அவருக்கே ஏகப்பட்ட கடன் இருந்தது. அவருடைய ஆராய்ச்சிக்காக குட்டி அப்படிங்கிற ஒரு ரவுடி கிட்ட கடன் வாங்கியிருந்தார் சரவணன். ரொம்ப நாட்களாக அந்த கடனையோ வட்டியோ திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்த காரணத்தினால தான் குடிச்சிட்டு அவர் வீட்டில் விழுந்து கிடந்தார். அந்த கடனை கொடுத்த குட்டி சும்மா விடுவானா? அவன் என்ன பண்ணான், வீடு தேடி சரவணனை அடித்து இழுத்துக்கிட்டு போயிடுறான், கடத்திக்கிட்டு போயிடுறான்.
இப்போ கடத்திக்கிட்டு போனாங்க இல்லையா அந்த கடன்காரன் அந்த ரவுடி குட்டி என்ன பண்ணுறான், அவனுடைய கூட்டாளியான தர்மேஷ் அப்படிங்கிற ஒரு கடத்தல்காரனுடைய அந்த ஹோட்டல் ரூமில் கொண்டு போய் நம்ம சரவணனை கை காலை கட்டி போட்டு மறைச்சி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ சரவணன் அடி வாங்கும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலையை கவனிக்கிறாரு. கடன் கொடுத்த அந்த குட்டி அப்படிங்கிறவனும் அவனுடைய கூட்டாளியான தர்மேஷ் அப்படிங்கிறவனும் எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் சூதாட்டத்தில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்காக அர்ஜுன் கிட்ட ஃபோன் மேலே ஃபோன் பேசி தனக்காக தான் சொல்கிறத செய்யணும், அதுக்காக பணம் நிறைய தர்றதாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம சரவணன் கவனிக்கிறாரு. அப்போ சரவணனை அந்த தர்மேஷ் அப்படிங்கிற அந்த கிரிக்கெட் சூதாட்டக்காரர் பார்க்குறாரு. இவர் யாருப்பா, இவனை கொண்டு வந்து இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கா அப்படின்னு அந்த கடன்காரன் குட்டிக்கிட்ட கேட்கும்போது, அவன் எனக்கு 50 லட்ச ரூபா பணம் தரணும், அதுக்காக தான் அவனை கொண்டு வந்து இங்கே கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு குட்டி சொல்லும்போது தர்மேஷ் சொல்கிறாரு, நாம் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கோம், அப்போ இந்த சரவணன் இவன் தேவையா, அவனை கொண்டு போய் வெளியே விரட்டி விடு அப்படின்னு சொல்லி சரவணனை வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. இதே நேரத்தில் நம்ம குமுதா டீச்சர் என்ன பண்ணுறாங்க, கணவனையோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படும். அந்த வருத்தத்தில் தான் இனி தாயாக முடியாது, கடைசி சான்ஸும் போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தில் வீட்டுக்கு போகாமல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த அர்ஜுனுடைய மகன் ஆதி குழந்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த சிறுவனை தான் கூட அழைச்சிக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வராமல் தன்னுடைய அப்பாவுடைய வீடு, பழைய வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறாங்க நம்ம குமுதா டீச்சர். காரணம் என்னென்னா, வீட்டுக்கு போனால் அந்த கடன் கொடுத்தவன் திருப்பி தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு யோசித்தாங்க. அந்த நேரத்தில் சரவணன் குமுதா டீச்சரை தேடிக்கிட்டு வீட்டில் இல்லை அப்படின்னோடனே குமுதா டீச்சர் எப்படியும் அவங்களுடைய அப்பா வீட்டில் தான் இருப்பாங்கன்ட்டு அங்கே வரான். வந்தவன் இந்த குழந்த ஆதி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஆதி அர்ஜுனுடைய மகன் தான் இல்லையா, அர்ஜுன் கிட்ட தான் அந்த கிரிக்கெட் சூதாட்டத்துக்கு பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சூதாட்ட குரூப்பு. அதனால சரவணனுக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த சிறுவன் ஆதியை கடத்தி வச்சிட்டதா அந்த கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனை மிரட்டி தனக்கு ஏற்ற மாதிரி அவனை ஆட்டி படைச்சி அந்த சூதாட்ட கும்பலான தர்மேஷ் கிட்ட பணத்தை பறித்து நாம் எப்படியாவது நம்முடைய ஆராய்ச்சியில் முன்னேறிடணும், ஆராய்ச்சியில் சக்ஸஸ் ஆகணும், மனைவிக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அந்த கடன்காரன் குட்டிக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட பணம் தேவை சரவணனுக்கு இருந்ததுனால அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த சிறுவன் ஆதியை வச்சு இந்த சூதாட்டத்தில் ஈடுபடணும்னு ஒரு ஐடியா தோணுது சரவணனுக்கு. வேணாம் அப்படின்னு நம்ம குமுதா டீச்சர் சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் அவங்கள போட்டு அடித்து ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு இந்த அர்ஜுனுக்கு, கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி, உன் மகன் வீட்டில் இருக்க மாட்டான், தேடிப்பார், உன் மகனை நான் தான் கடத்தி கொண்டு வச்சுருக்கேன், உன் மகன் உயிரோட பத்திரமா உங்களுக்கு சேரணும்னா நான் சொல்கிற மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் நீ விளையாடணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ விளையாடி இந்தியா தோக்கணும், பாகிஸ்தான் ஜெயிக்கணும், அதுக்காகத்தான் உன் மகனை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு மிரட்டிட்டு ஃபோனை வச்சிடுறான் சரவணன். அதன் பிறகு அந்த கிரிக்கெட் சூதாட்டத்தில் இருக்கிற அந்த தர்மேஷுக்கு ஃபோன் பண்ணி, அர்ஜுன் எனக்கு தெரியும், அவனை நான் சொன்ன மாதிரி ஆட்டி படைக்க முடியும், எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு பணத்துக்காக டீலிங் பேசுகிறான் அந்த சூதாட்ட குரூப் கிட்ட நம்ம சரவணன். அதன்படி மகனுடைய உயிருக்காக அர்ஜுன் என்ன பண்ணுறான், 2 நாட்களாக சரியாகவே கிரிக்கெட் விளையாடல. பேசியபடி அந்த தர்மேஷ் சூதாட்ட குரூப் என்ன பண்ணுறாங்க, சரவணனுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா பணம் சேருது. இப்போ அந்த கடன் கொடுத்த அந்த குட்டி அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான், சரவணன் மீது கோவப்பட ஆரம்பிக்கிறான். என்னடா இது, நாம் பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே நம்மக்கிட்ட கடனை வாங்கின இந்த சரவணன் இதை இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான், நமக்கு கொடுக்க வேண்டிய 50 லட்சத்தையும் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சரவணனை தேடிக்கிட்டு வர ஆரம்பிக்கிறான் அந்த குட்டி. ஒரு தருணத்தில் சின்னதாக ஆசை வர ஆரம்பிக்குது மனைவியான குமுதாவுக்கு. 5 லட்ச ரூபா பணம் கிடைச்சா தன்னால் தாயாக முடியும் இல்லையா அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டால். அதனால் ஓரிரு நாட்கள் இந்த சிறுவன் ஆதியை கடத்தி வச்சுட்டு நாம் தான் பத்திரமா பார்த்துக்கிறோமே குழந்தைய, என்ன பிரச்சனை, கடத்தி வச்சு பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு கணவனுக்கு ஒப்புதல் தந்துடுறா நம்ம குமுதா டீச்சரு. ஆனாலுமே மிகுந்த குழப்பத்தோடு மன உளைச்சல்லையே இருந்துக்கிட்டு இருக்கான் அர்ஜுன். அர்ஜுனோட மனைவியோ என்ன பண்ணுறா, பத்மா,
மகனை காணாமல் தவிச்சு போய் மயங்கி விழுந்துடுறா. அதன் பிறகு அவள் என்ன பண்ணுறா, இவன் இப்படி தான் கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட்டாக பைத்தியமாக இருப்பான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு முதல்ல ஃபோன் பண்ணிடுறா. அர்ஜுன் வந்து ஒத்துக்கவே கூடாது, நாம் நம்ம நாட்டுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கோம், நம்மை நம்பி ஏகப்பட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் கிரவுண்டில் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்குமே இருக்கிறாங்க, அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, இந்தியாவுக்காக விளையாடணும், மகனுடைய உயிர் போனாலுமே பரவாயில்ல, நம்ம பொதுநலமாக தான் யோசிக்கணும், சுயநலமாக இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு 3வது நாள் அர்ஜுன் வந்துட்டான். இந்த நிலையை குமுதா டீச்சர் என்ன பண்ணுறா, 2 நாட்களாக அந்த குழந்தை ஆதியை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கா. குழந்தைய அடித்து துன்புறுத்துறான் சரவணன். அதை பார்த்த உடனே குமுதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ 5 லட்ச ரூபா பணம் கிடைக்கும், ஐவிஎஃப் முறையில் தானுமே ஒரு குழந்தைக்கு தாயாகலாம் அப்படின்னு கொஞ்சம் சுயநலமாக யோசிச்சிட்டா குமுதா. இப்போ அதிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு கணவனை வந்து இதை விட்டுடும்படி அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க பெற்றோர்கள்கிட்ட கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு கெஞ்சரா. ஆனால் சரவணன் 5 கோடி ரூபாய் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ தர்மேஷ் கிட்ட. இதனால் சரவணனுக்கும் குமுதாவுக்கும் சண்டை ஏற்படுது. குமுதா பேட்டால் கணவனை தலையில் அடிச்சிட்டா. கணவனான சரவணன் கீழே விழுந்து இறந்துட்டாரு. போலீஸாரும் உள்ளே வந்து அந்த குழந்தைய மீட்டுட்டாங்க. இறந்து போன பிறகுதான் சரவணனுடைய ஆராய்ச்சி அமுல்படுத்தப்பட்டு கவர்மெண்ட்டில் அதுக்கு அப்ரூவல் கிடச்சி அந்த பூமிக்கடியில் இருக்க தண்ணீர்லேருந்து எரிபொருள் எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நன்றி.